காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்பு. அதாவது பார்த்தா பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடம் திருமண காரகத்தை தரக்கூடிய 7ஆம் இடமும் இணைந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சொல்ல காதல் திருமணம் ஏற்படும். இதில் ஒரு சின்ன வித்தியாசம், 2ஆம் அதிபதி சேர்ந்த கலப்பு திருமணம் ஏற்படும்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ அஸ்ட்ராலஜிக்கல் வைஸாக என்ன அட்வைஸ் சொல்ல போகிறேன்னா, பெண்கள் ஆண்களை விட பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் ஆகி அதன் பிறகு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க. அது சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆண்களை விட பெண்கள் வசதி குறைவாகவோ படிப்பு குறைவாகவோ இல்லை அழகில் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பெண்கள் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அதனால் பெண்களை நீங்கள் உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ நீங்கள் தான் அவரோட பெட்டர்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. உங்கள் கணவர் தான் உங்களோட வசதியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. நன்றி.